வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், மல்லிகைப்பூ செடியில் வந்து நம்ம கற்றாழை நட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கற்றாழையே வந்து பெருசாக நிறையா வருது. இவ்வளோ விட்டோம்னா நமக்கு வந்து மல்லிகைப்பூ செடி வந்து அடர்த்தியாக வராது, கற்றாழை தான் வந்து பெருசாக வரும். அதனால் இந்த பெரிய கற்றாழை எடுத்துகிட்டு இந்த சின்னதை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருவேன் பாருங்கள். ஏன்னு கேட்டால் கற்றாழையுமே வந்து பக்க கண்டுகள் நிறையா பதியமெல்லாம் விழுகும் பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த செடி வளர்கிறதுக்காக நம்ம இது மட்டும்தான் நட்டேன் நான். இப்போ பாருங்கள் எத்தனை பதியம் இருக்கணும், 1 2 எங்கிட்ட ஒரு 3 4 5 பதியம் இப்படி இப்போவே இருக்குது. இன்னும் வந்து இங்கே பாருங்கள் இங்கேருந்து வருது. இதில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காண்டி 2 இது ஒடிச்சிட்டு போனேன். நேற்று வந்து எடுத்து ஒடிச்சு கொடுத்தேன். இது எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்படியே விட்டுட்டோம்னாக்கா கற்றாழை ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள். அப்போ மல்லிகைப்பூ செடி வந்து இப்போ தான் நல்லா பெருசாக வந்துக்கிட்டுருக்கு. அப்புறம் இது சின்னதாயிரும். அதனால் வந்து இந்த பெரிய கற்றாழையை எடுத்துட்டு ஒரு சின்னது இந்த இதை கூட விட்டுடலாம். மீதி எல்லாத்தையும் வந்து எடுத்துருவேன் பாருங்கள். இதில் வந்து கத்தி வச்சு எடுக்கணும். மண்ணை வந்து லேசாக கிளறி விட்டு, இல்லாட்டி வந்து இது கற்றாழை வேஸ்ட்டாக பிஞ்சிரும் பாருங்கள். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மண்ணை வந்து நல்லா அப்படி கிளறி, ஈரமாக தான் இருக்குது, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கா, ஈரமாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வந்து ரோஸ் செடியில் மற்ற இதில் பாருங்கள் பதியம் தான், கற்றாழையில் பதியம் வந்து ஈஸியாக வந்து ஒன்று வச்சாலே நமக்கு வந்து வளர்ந்துடும் பாருங்கள். இதில் வந்து இப்போ 5 பதியத்துக்கு இருக்குது. இதை எடுத்து நான் ஒவ்வொரு இதுலையும் நட்டு வச்சுருவேன் பாருங்கள். அப்போ தான் இந்த மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா அடர்த்தியாக வரும். அதுக்காக இந்த இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஒன்றை மட்டும் அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாக நல்லா வந்து வளரும் பாருங்கள். அப்படி தான் நம்ம வந்து இந்த வேர் பூச்சிக்காக நம்ம நடுற கத்தாழையுமே வந்து நமக்கு நிறைய வரும். அதனால் அதை எடுத்துடணும் நம்ம. அப்போ தான் வந்து இந்த செடிகள் வந்து நல்லா வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரே ஒரு கத்தாழை வச்சுட்டு பாருங்கள் எத்தனை கத்தாழை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் 4 பதியம் இருக்குங்க. தேங்க்யூங்க.